குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். நேயர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்கின்ற இந்த போர்களெல்லாம் நிறுத்தப்பட்டு உலகமெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று வேண்டி, உத்தராயண புண்ணிய காலம் பராபவ வருடம், அதாவது இது புத்தம் புதிய வருடம் 60 வருஷத்தில் இது பராபவ வருடம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று இரவு 9:55 வரை துவாதசி திதி. அதன் பின்பு திரையோதசி பிரதோஷம். நட்சத்திரம் பிற்பகல் 1:42 வரை சதயம். அதன் பின்பு பூரட்டாதி. நாம யோகம் 1:20 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 9:55 வரை தைத்துல கரணம். அதன் பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:03 வரை சித்த யோகம். அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. அதே போல் யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசுல வடக்கு பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரை பூசம். அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் சந்திராசிரமம். இன்றைய தினம் சித்திரை 1ஆம் தேதி, புது வருட தமிழ் வருட பிறப்பு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ் வருட பிறப்பு அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி, இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்கும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும், ரொம்ப வெயில் இருக்கும். காய்கறி விலையெல்லாம் அதிகமாகும். பங்கு வர்த்தக துறையில் பார்த்திங்கன்னா விலைகள் உயரும். கடலுக்கடியில் பூகம்பம் உருவாகும். இந்த சித்திரை மாதம் பிறப்பில் பராபவ வருடம். இந்த வருடம் பேர் என்னன்னா பராபவ வருடம். அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலைகள் ஸ்திரமாக உயரும். கம்மியாயிட்டே வருது இல்லையா, அது ஸ்திரமாக உயரும். ஸ்திரமாக என்னென்னா கொஞ்சம் கரெக்டான விலைக்கு நிற்கும். ரொம்ப அதிகமாக போகாது, ரொம்ப கம்மியாகவும் வராது. அதே மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த வருடம் ஏற்படுத்துகிறது. அதுவும் இல்லாமல் விஷு புண்ணிய காலம் இது. சைத்திர விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை. விஷு புண்ணிய காலம்னா என்ன? நம்ம வீட்டில் பூஜைகள் செய்வது, அதே போல் கனிகள், நமக்கு பிடித்த எல்லா கனிகளும் வாங்கிட்டு வச்சு, சில பேர் பார்த்திங்கன்னா இரவே வாங்கிட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் எழுந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் பூஜையை பண்ணி எழுந்த உடனே அந்த பணம்லாம் அப்படியே விரித்து வச்சுட்டு ஒரு தட்டில் பழம், ஒரு தட்டில் பழம், ஒரு தட்டில் பூக்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செஞ்சு அதை காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து அதை பார்ப்பாங்க. அதை பார்த்தால் அன்றைய வருடம் முழுதும் நமக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், வேறு ஒன்றும் கிடையாது. தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி அதே மாதிரி வீட்டில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது. அதே மாதிரி ஜோதிடர்கள் எல்லாமே அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஜோதிடர்கள் அப்படின்றது கிடையாது, எல்லாருமே தமிழ் மக்கள் அத்தனை பேருமே
இந்த தமிழ் புத்தாண்டில் பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்து பஞ்சாங்கம் படிக்கணும். அன்றைக்கி உட்காந்து திதி, வாரம், நாள், நட்சத்திரம், கரணம் இதெல்லாம் பஞ்ச அங்கங்களையும் படித்தால் அவ்வளவு நல்லது. சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம், அந்த நட்சத்திர கோவில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தமிழ் வருட பருப்பை பற்றி நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வருடம் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் பூஜைகள் செய்யுங்க. யாரும் பூஜைகள் செய்யாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற பூஜைகள் செய்யுங்க. கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா துவாதசி முடிஞ்சு திரையோதசியும் ஆரம்பிக்குது. அதனால் சிவபெருமான் வழிபாடும் செய்வது நல்லது. நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டையும் அன்றைக்கி செய்வாங்க. சில பேர் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவாங்க. அதுவும் பண்ணால் நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவதால் முருகப்பெருமானையும் வணங்குங்க. அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நேரமின்மை காரணமாக நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போயிடலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரகனும் புத பகவானும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல் கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்று காலை 9:32 மேஷ ராசிக்குள் சூரியன் பிரவேசம் ஆகிறார். ஏன்னா சித்திரை மாதம்னாலே மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் வருகிறார். அந்த சூரியன் 9:32 தான் பெயர்ச்சி ஆகி வருகிறார். சரிங்களா? அதனால் இந்த மாதம் சில வெயில் நிறைய இருக்கும். தண்ணி பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவங்கவுங்க கவனமாக இருப்பது நல்லது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் அதிகபட்சமாக வெயிலில் வராதீங்க. உடல்நிலை கவனித்துக்குங்க. நிறைய மோர், இளநீர், நீர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள். அதே மாதிரி உலகத்தில் நடக்கின்ற இந்த போர் இதெல்லாம் நிறுத்தணுன்றது எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள். அமைதி நிலவட்டும். எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாடு சீதோஷண நிலை சரியாக இருக்கின்ற ஒரு நாடு, ஆன்மீகம் நிறைந்த ஒரு நாடு, தமிழ் மக்கள் எல்லோரும் கடவுள் பக்தி உள்ள ஒரு நாடு. அப்படின்றதுனால தான் நமக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் உடனே தீர்ந்துடும். அதனால் எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள் அமைதியாக இருக்கணும்னு. அதே சமயத்தில் வெளிநாட்டில் நடக்கின்ற இந்த போர்களெல்லாம் குறையணும்னு வேண்டிக்கோங்க, நிறுத்தணும்னு வேண்டிக்கோங்க. நடக்கக்கூடாதுன்னு எப்போதுமே சனி செவ்வாய் இணைவு இருந்தாலே போராட்டங்கள் தான். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கான இந்த பலன் என்னவென்றால், இப்பொழுது வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் கூட்டாளிகள் ஆதரவால் அவர்களுடைய ஒத்துழைப்பால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இறை வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்துங்க. அதே சமயத்தில் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வித்துறையில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் செலவுகளும் கூடும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விவசாயத்துறையில் இருப்பவர்கள் மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சூழ்நிலைகள் காரணமாக சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள்
சுப செலவுகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லுங்கள். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். வர்த்தக துறையில் வியாபாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பூர்வீக சம்பந்தமான சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கி மகிழ்ச்சி பொங்கும். அதே மாதிரி தொழிலில் மேன்மை ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் இருக்கும். சகோதர வழியிலையும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி திடீர் வரவுகள், திடீர் ஒரு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வரவுகளில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் வரவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விலையுயர்ந்த பொருட்களை கையாள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு எந்த ஒரு செயல்பாடும் செய்யட்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு எதையும் செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுய தொழில் சம்பந்தமாக சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் ஒரு சூழல் ஒரு தேவையற்ற ஒரு சிந்தனைகளால் மனதில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருங்க. அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அரசு பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இன்றைய நாள் வீண் விரயங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சாதகமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. போட்டித் தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும். புதிய வேலை சம்பந்தமான செயல்பாட்டில் ஒரு தடை தாமதங்கள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதாவது ரொம்ப நேரம் கண் விழிப்பதை மட்டும் கொஞ்சம்
குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நட்புகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு செயல்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் ஒரு விவேகத்தோடு செய்யுங்க, அவசரப்பட்டு செய்யாதீங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள்கள் மீது கவனத்தை இன்றைக்கி செலுத்துங்க. எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். நல்லது எது கெட்டது எதுன்னு புரிந்து இன்றைக்கி நடந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகள் வராது, குழப்பங்கள் வராது. குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு மன தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நலம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கால்நடை தொடர்பான வியாபாரத்திலாம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனை ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உருவாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். பாரம்பரிய செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும். இயந்திர பணிகளில் வேலை செய்பவர்கள் சற்று கவனத்தோடு, அதாவது இரும்பு சம்மந்தப்பட்டது, இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கவனத்தோடு வேலை பார்ப்பது நல்லது. இன்றைக்கு மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சிந்தனை போக்கில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்லாம் விலகி ஒரு சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். அமைதியான செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகுகின்ற ஒரு தன்மை. பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் மட்டும் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது.
எதிர்பாராத வருவாயும் இருக்குது, எதிர்பாராத செலவுகளும் இருக்கின்ற ஒரு தருணம். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சகோதர வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கணிதம் தொடர்பான துறைகளில் ஒரு விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கும். பிள்ளைகள் வழியில் வாக்குவாதங்கள், சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை, மந்த தன்மை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். முயற்சி திருவினையாக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. புராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் சொல்வதில் மிக மிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சகோதர வழியில் உங்களுக்கு எல்லோரும் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஒரு அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தும், நிறைய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாகவும் இன்னல்கள்லாம் குறைகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை தருகின்ற நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சமையல் வேலையில் ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய தினம். அதே மாதிரி பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களை பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் மனதில் ஒரு சலனம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை 7 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில், அதாவது ஆரோக்கியம், பணம், இந்த 2 விஷயத்திலும் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். பயணங்கள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகள்லாம் கைகூடும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை
சிந்தித்து செயல்பாடு இன்னைக்கு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.